அவருடைய கட்சி முன்னிலையில் இருக்கிறது. சாலைகள் நன்றாக ஆகியுள்ளன, மின்சாரமும் நன்றாக கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பையன்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் 1500 ரூபாய் வீதம் பணமும் கொடுக்குறாங்க. அப்போ கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு மனைவி இன்னைக்கு கணவன் கிட்ட இருந்து 1 ரூபாய் கூட வாங்கல. கணவன் கிட்ட இருந்து மாசம் 1500 ரூபாய் வாங்கல. ஒரு மனைவிக்கு வருஷத்துக்கு 18,000 ரூபாய் மம்தா பானர்ஜியால கொடுக்கப்படுது. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? வருஷத்துக்கு 18,000 ரூபாய் கிடைக்குது. மாசமான 1500 கொடுக்கறாங்கல்ல. மாசத்துக்கு 1500 ரூபாய் வீதம் கொடுக்கறாங்க. அப்புறம் விதவை உதவித்தொகை இருக்கு. மாதமிகத்துக்கு அப்புறம்ல இருந்து பையங்களுக்கு 1500 ரூபாய் வீதம் கொடுக்கறாங்க. அப்புறம் உங்களுடைய சாலைகள்ல தண்ணீர், அதாவது தேவையான எல்லாவற்றையும் நல்லா வச்சிருக்காங்க. மேலும் பெண்கள் ஆதரவளிப்பது என்றால் அவர்களின் கணவன்மார்களும் ஆதரவளிக்க வேண்டியிருக்கும். ஆமா, பெண்கள் கிட்ட கணவன்மார்கள் எல்லாம் ரொம்பவே நார்மல் தான். பெண்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்க வேண்டும். முற்றிலும் நிஜமான விஷயம். இங்கே வேலைக்கு போகும் ஆட்கள் இல்ல சொல்றாரு ஏன் பாஸ். இங்குள்ள பெண்களின் கணவர்களுக்கு வேலை இல்லை. எல்லாரும் பிரைவேட் கம்பெனியில வேலை செய்கிறார்கள். அப்போ பெண்களுக்கு ஆடம்பர செலவு, ஒரு கை செலவு என்று இருக்கிறது அல்லவா? அந்த பணத்தை கணவன்மார்களால் கொடுக்க முடிவதில்லை. அதை மம்தா பானர்ஜி 1500 ரூபாய் கொடுக்கிறார். அவங்களுக்கு ரிலாக்ஸாக ஆகிவிடுகிறது. அவர்கள் நிம்மதியாக மம்தா பானர்ஜியை விரும்புகிறார்கள். கல்யாணத்துக்கு பணம் காசு எல்லாத்தையும் தராங்க. ஸ்கூலுக்கு தேவையானது தராங்க, போன் தராங்க, சைக்கிள் தராங்க. கன்னியாஸ்ரீ பணம். எங்க கஜானா கல்யாணம் ஆகட்டும், எங்க கடையில் இருக்கிற சாமானோட விலை ஏறிக்கிட்டே போகுது. நாங்க எங்கிருந்து சமாளிப்போம்னு எங்களுக்கு புரியுது. ஆனா பெண்கள் கிட்ட சொல்ல முடியாம போகுது. ஆனா ஒரு பக்கம் வாங்குறாங்க, ஒரு பக்கம் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் விலைவாசி ஏறிடுச்சு, எல்லா பொருட்களோட விலையும் ஏறிடுச்சு. உணவுல இருந்து எல்லா பொருட்களோட விலையும் ஏறிடுச்சுன்றதையும் ஒத்துக்கத்தான் வேணும். எந்த பொருளோட விலையும் குறையல, ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இதை சொல்லலாம், இந்த லக்ஷ்மி பண்டார்னு சொல்லுங்க, விதவை உதவித்தொகைன்னு சொல்லுங்க. இது மாதிரி இந்த இளைஞர்களுக்கு, அதாவது பையங்களுக்கு 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் அவங்களுக்கும் பணம் தராங்க. இதெல்லாம் நடக்குது. இதுக்கு அப்பனால கெட்டது இருக்கு. ஆனா முன்னாடி கொடுக்கறதை இப்போதைக்கு நாங்க ஏத்துக்க வேண்டி இருக்கு. நமக்கு கொடுக்கிறதை மாசம் முடிஞ்சதும் 1500 ரூபாய் வந்துடுது. எங்களுடைய கணக்கில் சேர்கிறது. அது எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை, வேற யாருக்கும் இல்லை. அது என்னுடையது. நான் என்ன செய்வேன், என்ன வாங்குவேன் என்பது என் விஷயம். அவர் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன், அல்லது அவரும் கேட்க மாட்டார். இல்லை நான் கொடுக்க மாட்டேன், அவர் கேட்கவும் மாட்டார். ஒரு வீட்டில் ஒருவேளை 2 குழந்தைகள் மற்றும் மனைவி, அவர்கள் 3 பேர் தானே. ஒவ்வொரு மாதமும் 4500 ரூபாய் கிடைக்கிறது. ஏன் 2 பெண் பிள்ளைகள்? ஆம், அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தலா 1500 வீதம் 3000. மேலும் மனைவிக்கு 1500 கிடைக்கிறது. அப்படியானால் எம்ஓஏ மாதமும் 4500 ரூபாய் கிடைக்கிறது. வருஷத்துக்கு எவ்வளவு ரூபாய் ஆகுது சொல்லுங்களேன். என் பேச்சை கேட்பாங்களா அல்லது என் பேச்சை ஏற்றுக்கொள்வார்களா? நீங்களாம் அவங்களுக்குன்னு இருந்து கேட்குறீங்க. ஆம், கேட்க வேண்டிய கட்டாயம். அது இல்லை, இது ஓட்டு பண்ணி அது எனக்கு கொடுக்க வேண்டும். கடைசியில் நானே தான் அதை செய்ய வேண்டி இருக்குது இல்லையா? ஒரு வீட்டில் ஒவ்வொரு மாதமும் 4000, 5000, 6000 ரூபாய் வந்தால் அவர்கள் என் பேச்சை கேட்பார்களா? என் பிள்ளைகளா? இல்லை, என் மனைவியா கேட்பாள். ஒருவேளை சொன்னால் தலையை ஆட்டி விடுவார்கள். வழியீடு அங்கே போய் வேற இடத்துல ஓட்டு போட்டு விடுவாங்க. ஆனா இங்க மீண்டும் புரியுது என்னன்னா, எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பெண் ஒரு பையன். என் பையனோட மேல்நிலை கல்வியை முடிச்சு விட்டான். எனக்கு ஒரு கவலை என்னன்னா, என் பையனுக்கு ஒரு வேலை கிடைச்சா, ஒரு நல்ல இடத்துல ஒரு வேலை கிடைச்சா எங்களுக்கு இன்னும் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எனக்கு அந்த 1500 ரூபாய் வேண்டாம். அப்ப நான் சொல்லுவேன், என் பையனுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா எனக்கு இந்த 1500 ரூபாய் வேண்டாம்னு. ஆனா அது இனி நடக்காது. அது இனி நடக்காதுன்னு தோணுது. இனி சொல்லியும் என்ன பண்ண போறேன்? நாங்க இனி என்ன பண்ணுவோம்? பார்க்கறது என்னன்னா, அது இனிமே நடக்க மாட்டேங்குது. என் பையன் வளர்ந்துட்டாங்கிற வருத்தம் எங்களுக்கு மனசுல இருக்கு. என் பையன் எப்படி சாப்பிடுவான்? பிரைவேட்ல அப்படி இல்லையே. 18,000 ரூபாய் சம்பளத்துக்கு 14 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு வரணும். 18,000 ரூபாய், 10,000 ரூபாய், அதுக்கு மேல சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. 14 மணி நேரம் டியூட்டி. ஒண்ணுதான் கஷ்டமா இருக்கு. இந்த ஜெனரேஷனுக்கு நல்லது ஏதாவது ஒண்ணு நடந்தா அவங்க வேலை செஞ்சு ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்து சாப்பிட முடியும். ஒரு வேலை வாய்ப்பு உள்ள இடம் இருந்தா அங்க வேலை செஞ்சு சாப்பிட முடியும். நாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறோம்? அவங்க தான் இருப்பாங்க. ஆக அது இனி நடக்க போவதில்லை. எனக்கு ஏதாவது ஆனாலும் ஆகாவிட்டாலும் மாதம் இந்த 1500 ரூபாய் எனக்கு வந்து விடுகிறது. இது ஒரு விஷயம். நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எங்களுக்கு 1500 ரூபாய் எங்கிருந்து கிடைக்கும்? எங்களுக்கு யார் கொடுப்பாங்க? கணவரை தவிர வேறு யாரும் கொடுக்க மாட்டார்கள்.
இப்போது அது எங்களுக்காக மட்டுமேயான பணம். இப்போது எங்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சி வந்துவிட்டது. அதாவது மாதம் முடிந்ததும் எனக்கு 1500 ரூபாய் கிடைக்கும். இதுதான் சந்தோஷம். திரிணாமுல் மிகவும் நல்லது. ஆனால் இந்த கீழ்மட்ட தொண்டர்கள் நல்லவர்கள் இல்லை. திரிணாமுல் கட்சி நல்லது, முதலமைச்சர் நல்லவர், எல்லாம் நல்லது. ஆனால் இந்த தொண்டர்கள் இருக்கிறார்களே, அந்த தொண்டர்கள் நல்லவர்கள் இல்லை. ஸோ அவங்களோட வித்த நடத்தல, சரியா நடத்த அவங்களால முடியல. அதனால மக்களுக்கு அதாவது ஒரு கோபம் வந்துட்டே இருக்கு. மெதுவா எல்லா பெண்களும் கணவனை கேட்டு ஓட்டு போடுவாங்களா, இல்ல அவங்க விருப்பப்படியா? இல்ல, அவங்க இஷ்டம். எனக்கு இது தெரியும். நான் என் விருப்பப்படி போடுவேன். நான் என் விருப்பப்படி போடுவேன். நான் என் விருப்பப்படி போடுவேன். நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன். நான் என் விருப்பப்படி போடுவேன். யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது அவங்களுடைய சொந்த தனிப்பட்ட விஷயம். அதனால என் மனைவி யாருக்கு ஓட்டு போடணும்னு எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, நானும் போடுவேன். ஒருவேளை நான் சொன்னேன், ஒருவேளை டிஎம்சிக்கு போடுங்க, இல்லை சிபிஎம்க்கு போடுங்க, இல்லை பிஜேபிக்கு போடுங்கன்னு, என் பேச்சை கேட்க மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இல்லை இல்லைப்பா இப்போது அது இப்போது இல்லை. அந்த மனிதர்களின் மனிதாபிமானம் இப்போது இல்லை. இப்போது அதெல்லாம் மாறிவிட்டது. இப்போது மாறிவிட்டது. இந்த ஆட்கள் எல்லோரும் முன்பு சிங்கமாக இருந்தார்கள். எல்லோரும் எலியாகி விட்டார்கள். எல்லோரும் எலியாகி விட்டார்கள். எல்லோரும் எலியாகி விட்டார்கள்.